என் பேர் ஹஜ்ரா ஃபாத்திமா. நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன். எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறது தான் எய்ம். அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறது, படிக்கிறதுக்கு வந்துட்டு எங்கள் ஃபேமிலி தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் என்ன அகாடமி போய் ஜாயின் பண்ணலான்னு சர்ச் பண்ணப்போ கூகுள் ரேட்டிங் ப்ளஸ் யூடியூப் சேனல் வந்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் என் ஃப்ரெண்ட்ஸுமே ரெஃபர் பண்ணதை வச்சு ஜி அகாடமி அண்ணா நகரில் இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால டே அண்ட் நைட் இங்கேயே வந்து உட்காந்து நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ளஸ் டெய்லி டெஸ்ட்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் நடத்துறது, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் டக்குன்னு எப்போ கேட்டாலுமே டவுட்டு கிளியர் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செலக்ட் ஆகி லேபர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். என்னோடய ட்ரீம் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அண்ணா நகரில் இருக்க ஜி அகாடமி தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு காயத்ரி மேம்க்கு பர்சனலாக ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவங்க வந்து எல்லா விதத்துலையுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, எந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு எந்த டைமில் எந்த ஹெல்ப் கேட்டாலுமே அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐ தேங்க் காயத்ரி மேம். தேங்க்யூ ஜி அகாடமி. வணக்கம். என் பொண்ணு ஃபாத்திமா குரூப் 4ல் செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னையில் இருக்கிற அண்ணா நகரில் ஜி அகாடமியில் என் பொண்ணு படிச்சிச்சு. அங்கே இருக்கிற மேடம் காயத்ரி மேடம் என் பொண்ணுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா படிக்க வச்சாங்க. என் பொண்ணு நல்லா செலக்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணை ஊருக்கு கூப்பிட்டு போனான்றேன். இந்த சி அகாடமி மேடம் தான் உங்கள் பொண்ணுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நல்லா படித்து செலக்ட் ஆகிடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ என் பொண்ணு செலக்ட் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி செலக்ட் ஆயிடுச்சு குரூப் 4ல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ரொம்ப அவங்களுடைய ஹெல்ப் நல்லா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால என் பொண்ணு செலக்ட் ஆயிடுச்சு. நாங்களும் குடும்பத்தோட எல்லாரும் எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தோம் பொண்ணுக்கு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.